ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஓட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு நாங்க வெளியில போறோம், ஒரு ஒன் டே ட்ரிப். சரி, எங்க போறோம் என்ன ஏதுன்றதை நான் நடுவில் ஷேர் பண்றேன். நேற்று கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்தேன். மணி இப்போவே 8 o'clock ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ என்னென்ன செய்யணும்னா, டிஃபன் செய்யணும் இப்போ சாப்பிட்டு போகிறதுக்கு. மத்தியானத்துக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு போகிறோம். வாங்க நம்ம என்னென்ன செய்கிறோன்றதை பார்க்கலாம். புளி காலையிலே ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி சாதம் தான் செய்ய போகிறேன். முட்டை வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு 10 முட்டை வேக வச்சுக்கிறேன். காலையில் டிஃபன் இட்லியும் தேங்காய் சட்னியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். அங்கே முட்டை வேக வச்சுருக்கேன். சாதத்துக்கு ஒலை கொதிக்குது. புளி தொக்கு மட்டும் தாளித்து விடணும். முட்டை வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி சாதம் தான் தொக்கு ரெடி பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக பொடி அரைச்சி சேர்த்து பண்ணுற ஒரு தொக்கு தான். இது ஆல்ரெடி நம்ம நவராத்திரி பிரசாத வீடியோவில் நம்ம இந்த ரெசிபி போட்டிருக்கோம். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம். இது எல்லாத்தையும் சிம்லேயே வறுத்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எள்ளு போடலை. இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கவும் காஞ்ச மிளகாய் போட போகிறோன்றதுனால நாங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு செஞ்சிங்கன்னா. நான் தனியாகவும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம தொக்கு தாளிச்சு விட்டுடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். புளி சாதம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் விடணும். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே மிளகாய் எடுத்துக்கலாம், கிள்ளி வச்சுக்கலாம். தாளிக்க கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், பெருங்காயம். புளி காலையிலே ஊற வச்சதுனால நல்லா ஊறிருக்கு. நல்லா திக்காக கரைச்சி எடுத்துப்போம். நல்லா திப்பிலாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து ஆற வச்சிருக்க பொடியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். அப்புறமா தேவைப்பட்டால் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் அலசி எடுத்துக்கிறேன். தேங்காய் கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைனலாக தாளிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போ சட்னி தாளிச்சு கொட்டிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாவே அரைச்சிக்கோங்க பொடி. ரொம்ப நைஸா அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி கலந்துரும். பாருங்க, நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் பொடி போதுமான அளவு. திரும்ப வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொடியை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாத தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இப்போ டிஃபன் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷய், வா சாப்பிடு. 2 சரி, 3 வைக்கவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற பொண்ணு 2 இட்லி தான் சாப்பிட்றாங்க. அடுத்ததாக முட்டை வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச முட்டையை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலா கொதிச்ச உடனே முட்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. சாதத்தை வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தொக்கு போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், கிளறியாச்சு, பேக் பண்ணலாம். அது பாத்திரம் பத்தலை கிளற. சரி, இட்லி பானையிலே மாற்றி விட்டுட்டேன். டேஸ்ட் பார்க்கலாமா? கரெக்டாக இருக்கு. நம்ம போட்ட உப்பு உண்மையிலே நல்லா இருக்கு. கல்லுப்பு தான் போட்டேன், திட்டமாக கரெக்டாக இருக்கு. ஒரு துளி கூட நம்ம ஆட் பண்ண வேணாம். நீங்க வேணா டேஸ்ட் பாரு.
சாதம் எப்படி இருக்கு? ஓகே, முட்டை வறுத்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. சாதம் இதில் பேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இதில் எடுத்திருக்கேன். இது வந்து அம்மா காலையிலே மாறாக்கு நாய்க்கு ரைஸ் வச்சுருக்காங்க. அது புளி சாதம் முட்டை. அவ்வளோ வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு கிளம்பி எல்லாரும் ரெடி ஆகிட்டு காட்டுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா குயின்ஸ்லாண்ட் போகிறோம், தீம் பார்க்கு. சும்மா ஒரு 1 டே ஃபன்காக. ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஹரி, இக்காமா, அக்ஷய், அம்மா, நாங்கள் வரலையும் தான் போகிறோம். சரி வாங்க, இன்னைக்கு இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிக் பாஸ் செட் ஃப்ரெண்ட்ஸ். EVP இதுக்குள்ளே தான் எல்லாமே விஜய் டிவி ஷூட்டிங்ஸ்லாம் நடக்கும். மோஸ்ட்டாக பிக் பாஸ் செட்டெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம நியரிங் வந்துட்டோம். பக்கத்தில் குயின்ஸ்லாண்ட் பக்கத்தில் சண்டே ஹாலிடே. ஹரி பேக் எடுறா. ஹரிப்பா டாடி ஊர், ராணிகளின் ஊருக்கு போறோம், குயின்ஸ்லாண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு தான் போனோம். தேர்ஸ்டே இண்டிபெண்டன்ஸ் டே, நாங்கள் சாட்டர்டே போனோம். அதனால ஃபுல்லாக அந்த செலிப்ரேஷன் மோட்லேயே இருந்தது. ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு 750யும் கிட்ஸ்க்கு வந்து 650யும் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சு. கூட ஒரு பேம்ப்ளெட்டும் கைடன்ஸ்க்காக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கிளவுன் இருந்தாரு. How are you? How are you? Photo. Me? Okay. Subscribe பண்ணுங்க. ரஞ்சினிஸ் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃபை. பை. Thank you. உள்ள வந்த உடனே அந்த இடமே ரொம்ப ப்ளசண்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய்மெண்ட் மூடுக்கு வந்துட்டாங்க. போயிட்டு வாங்க. என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரீ ஃபால் சொல்லிட்டு ஒரு ரைடு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நல்ல ஹைட்ல கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா வருது. நான் போல, பிள்ளைங்க ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் போனாங்க. நான் ஸ்கூல் டேஸ்ல கூட எந்த ரைட்ஸும் ரொம்ப போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிள்ளைங்க இங்கே ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக சில ரைட்ஸ்லாம் போனேன். உண்மையிலே போன பிறகு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக தான் இருந்தது. இது மினி ரோலர் கோஸ்டர். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு போனேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸ் நாங்களுமே போனோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ரோலர் கோஸ்டர். பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருந்தது. நானும் ஹஸ்பண்ட்லாம் போகல. பட் பிள்ளைங்க 3 பேரும் இதில் போயே ஆகணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இளம் கன்று பயம் அறியாது. சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பிள்ளைங்களை என்ஜாய் பண்ணணும்னு அனுப்பி விட்டோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னாங்க. நான் போல, பசங்க மட்டும் போனாங்க. பயமா இருந்தது. அதை பார்க்கவே அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கும் போதே பயமா இருக்கு. அதனால போல. நாங்க ஒன்லி சைட் சீயிங். அடுத்ததான் நிறைய ஃபன் கேம்ஸ்க்கெல்லாம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிரர் ஹவுஸ். ஃபுல்லாகவே மிரர்ஸாக இருக்கும். சுற்றி போய் நம்ம வழி கண்டுபிடிக்கணும். எக்ஸிட் எங்கன்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அடுத்து ஹரியும் இத்தாவும் அந்த ஹார்ஸ் ரைடிங் போனாங்க. அவங்க ஸ்டெபிலிட்டி எப்படி எவ்வளோ நேரம் தாங்குறாங்கன்றதை பார்க்கறதுக்காக இதில் போனாங்க. இதுவும் நல்லா தான் இருந்தது. ஃபன் கேம்ஸ்லாம் முடிச்ச உடனே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. சரி அங்கே உள்ளேயே கெஃபட்டேரியா இருந்தது. சரி போய் பசங்களுக்கு கொஞ்சம் சில் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு லெமன் சோடா, சாக்லேட் மில்க் ஷேக், ரோஸ் மில்க் இதெல்லாம் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸிங்காக இருந்தது. இந்த சிமுலேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வரதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹரி அவங்க அக்காங்களை கன்வின்ஸ் பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் பேய் வரும் அப்படின்னு பயம் காட்டிட்டான். ஆக்சுவலா இது ஒரு 3D ஷோ.
உள்ள பிரமிட்ஸ் மாதிரி எஜிப்ட் அந்த மாதிரி ஒரு ஷோ தான் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா தான் இருந்தது. அம்மாவும் எங்கள் கூட வந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. லன்ச் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போன புளி சாதம், முட்டை, அது கூட அங்கே ஒரு கஃபேல வந்து கோபி மஞ்சூரியன் 2 பிளேட் வாங்கிட்டோம். பட் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரி தீம் பார்க்ஸ்க்கு போகும்போது பெஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான். உள்ள எல்லா ஃபுட்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோட வெளில உட்காந்து சாப்பிட்றது நல்லா தான் இருந்தது. அடுத்ததான் நம்ம ஸ்விம்மிங்க்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்விம்மிங் போது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மற்றவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சம் ப்ரைவசிக்காக. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அங்கே தான் நயகரா ஃபால்ஸ், சி ஓஷன் அந்த மாதிரி நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு வாட்டர் ரைட்ஸ். வச்ச உடனே கொஞ்சம் சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஜ்ஜி, பசங்களுக்கு பன்னீர் ரோல், அப்புறம் எங்களுக்கு காஃபிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்லாம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. வீடியோ பிளாஸான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் தான் இருந்தது. எல்லா கேம்ஸும் ட்ரை பண்ணாங்க. நல்லா ஃபன்னாகவும் இருந்தது. நம்ம ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் நோக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். வீக் டேஸில் வந்து எனி டைம் ஆஃபீஸ் ஒர்க், பசங்களுக்கு ஸ்கூல், காலேஜஸ் அந்த மாதிரி எப்பயுமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு எங்கே பிடிக்குதோ ஒரு கேம்ஸாக, ஒரு அவுட்டிங், கோயிலுங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா அவங்கள என்ஜாய் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வரும்போது மென்டலாகவும் அவங்க நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. பசங்களோட சேர்ந்து ரைட்ஸ்லாம் போகும்போது நல்லா ஃபன்னாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் குழந்தையாகவே மாறிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நம்ம ஃபேமிலிக்கான டைமும் நமக்கான மீ டைமையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்பயுமே நம்மளை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டேக்கு வந்தாச்சு. ஈவினிங் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடமே நல்லா கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.